அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் NCERT டெக்ஸ்ட் புக்கில் 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.7 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கிவன் இன் எக்ஸசைஸ் 1 to 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம y அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, நமக்கு என்ன கிடைக்கும்? dy by dx is equal to 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x, x கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை மறுபடியும் இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை dy ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, differentiation of again differentiation of in the first order derivative dy by dx. அப்போ d square y divided by dx whole square னு வரணும். இந்த ஸ்கொயர் மாற்றி போடக்கூடாது. d square y divided by dx square equal to இந்த 3 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். மறுபடியும் இந்த x ஸ்கொயர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அப்போ நமக்கு 6xன்னு கிடைக்கும். இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ இதில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம எப்படிலாம் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்துருவோம். dy by dxன்னு எழுதலாம், இல்லைனா y டேஷ்னு எழுதலாம், இல்லைனா y1ன்னு எழுதுவாங்க, இல்லைனா f of xன்னு கொடுத்துருந்தா f dash of xன்னு எழுதலாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதுவே செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னா d ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர், அடுத்து y டபுள் டேஷ் கமா y2 கமா y டபுள் டேஷ் ஆஃப் x. ஓகேங்களா, ஸோ இதில் எது கொடுத்துருந்தாலும், இதில் எது கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதில் எது கொடுத்துருந்தாலும் அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாமா? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எனக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? dy பை dxன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3, 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 விட்டுடலாம். அடுத்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மட்டும்தான் கிடைக்கும். இந்த 3ன்றது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 2. ஓகே, அடுத்து கணக்கு பார்க்கலாம். செகண்ட் ஒன், நம்ம y is equal to x power 20 எடுத்துக்கலாம். இப்போ dy by dx is equal to 20x power 90. ஃபார்முலா என்ன? x power என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா n into x power n minus 1. ஓகே, அடுத்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d square y divided by dx square equal to 20 அப்படியே இருக்கட்டும். x power 19 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 19x power 18. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 290 38, 380 x power 18. இதுதான் நமக்கான ஆன்சர். x into cos x, இது நம்ம y is equal to x into cos x அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் dy by dx. இது uv மெத்தடா, வேணும்னா தனித்தனியாக எழுதிக்கோங்க, நான் அப்படியே போட்டுடுறேன். ஓகே, uv தனித்தனியாக எழுதியே போடுறேன். u is equal to x, v is equal to cos x. இப்போ u dash அப்படின்னா 1, v dash அப்படின்னா மைனஸ் sin x. ஃபார்முலா என்ன? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv is equal to கீழே எழுதிடுவோம் uv dash plus vu dash. அதை டைரெக்டாக எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். uv dash x into minus sin x minus x sin x கிடைக்கும், plus vu dash cos x into 1 cos x. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை மறுபடியும் வந்து இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ d ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர்னு கிடைக்கும். மறுபடியும் நமக்கு uv மெத்தட் வருது. ஓகேங்களா, இங்கே இன்னொரு முறை போட்டுக்கலாமா? uவோட வேல்யூ x, vயோட வேல்யூ sin x. இப்போ u டேஷ்னா 1, v டேஷ்னா cos x, v டேஷ். இந்த மைனஸ் வெளியே இருக்கட்டும். அப்புறம்
மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ u v dash x into cos x cos x plus b u dash sin x into 1 sin x முடியுது. plus இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x கிடைக்குமா? இந்த sin x சாரி மைனஸ் sin x கிடைக்குமா? அந்த மைனஸ் வந்து இங்க போட்டுடலாம், மைனஸ் sin x. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் x cos x மைனஸ் sin x மறுபடியும் ஒரு மைனஸ் sin x. அப்போ மைனஸ் x cos x மைனஸ் 2 sin x. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். Find the second order derivative of the function log x. Y is equal to log x ன்னு எழுதிக்கிறேன். சேம் y dash நான் ஷார்ட்டாக y dash ன்னு எழுதிக்கிறோமா. ஸோ y dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x அவ்வளோதான். அடுத்து y டபுள் டேஷ் இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ 1/x x பவர் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ x பவர் 1 மைனஸ் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு x பவர் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 ஏற்கனவே இருக்குது. இந்த மைனஸ் 1 வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 1. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2. அப்போ மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் 2 கீழே வரும்போது ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும், சாரி எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இதுதான் ஆன்சர். இதை வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x ஸ்கொயர். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2/x கியூப். ஸோ இந்த நம்பர் மேலே போயிடும், கீழே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆகிடும். சைன் ப்ளஸ் மைனஸ்னு மாறிட்டே வரும். இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு இது மட்டுமா ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஷினே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டாக. ஓகே, அப்போ 4th ஒன்னுக்கான ஆன்சர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 5th ஒன் பார்க்கலாம். Find the second order derivative of the function x cube into log x. ஸோ இது y எடுத்துக்கலாமா. இப்போ y is equal to x cube log x. இது கொஞ்சம் பெருசாக போகும், அதனால் uv தனியாக போட்டுக்கலாம். u ஓட வேல்யூ x cube, v ஓட வேல்யூ log x. இப்போ u டேஷ்னா 3x ஸ்கொயர், v டேஷ்னா 1/x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். dy by dx is equal to u v dash, அதாவது x cube into 1/x plus du dash, அதாவது log x into 3x square. 3x square முன்னாடி எழுதிக்கிறேன், 3x square into log x. இப்போ இந்த கியூப் கேன்சல் ஆகிடுமா, x கூட ஸ்கொயராக மாறிடுமா. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் log x. இது dy by dx ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அடுத்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்க்கலாம். அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். d square y divided by dx square. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், அது 2xன்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் uv எடுக்கணுமா. நான் இந்த 3 கூட காமனாக அப்படியே வெளியே எடுத்துடுறேன். இதை மட்டும் வெளியே எடுத்த கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்படி 3யும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ யூவோட வேல்யூ 3x ஸ்கொயர், வியோட வேல்யூ log x. u டேஷோட வேல்யூ 6x, v டேஷோட வேல்யூ 1/x. ஃபார்முலா என்ன, uv dash plus du dash அப்ளை பண்ணிக்கலாம். uv dash 3x ஸ்கொயர் into 1/x plus log x into 6x, 6x log x. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறேன். இந்த x கேன்சல் ஆகிடும். 2x plus இந்த 3xன்னு இருக்கும் plus இந்த 6x log x ஆட் பண்ணால் 5x plus 6x log x. அப்போ கொஷின் நம்பர் 5க்கான ஆன்சர் 5x plus 6x log x. இந்த ரெண்டுத்துலேயும் x காமனாக இருக்குது. இப்போ எக்ஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5 plus 6 log x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து 6th ஒன் பார்க்கலாம். Find the second order derivative of the function y-ன்னு எழுதிக்கிறேன். y is equal to e power x sin 5x. ஓகே, uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூ e power x, அடுத்து வியோட வேல்யூ sin 5x. இப்போ u டேஷோட வேல்யூ e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e power x தான் கிடைக்கும். v டேஷ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos 5x.
மறுபடியும் இந்த 5x தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குமா? இந்த 5x மட்டும் பண்ணும்போது இன்ட்டு 5 அந்த 5 நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ v dash ஓட வேல்யூ 5 cos 5x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். dy by dx is equal to uv dash அதாவது e power x into 5 cos 5x plus du dash sin 5x into e power x. e power x முன்னாடி இருக்கிறேன் e power x into sin 5x. Again e power 5x காமனா இருக்கு, வெளியே எடுத்துறேன். 5 cos 5x plus sin 5x. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு டேர்மா மாறிடுச்சு. இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது யூன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ யூவோட வேல்யூ e பவர் x, அதுலேருந்து u டேஷோட வேல்யூ e பவர் x தான் கிடைக்கும். அடுத்து v-யோட வேல்யூ 5 cos 5x plus sin 5x. இதுலேருந்து v டேஷோட வேல்யூ இந்த 5 அப்படியே இருக்கட்டும், cos 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 5x. சரிங்களா? ஏற்கனவே ஒரு 5 இருக்குதுன்னா மைனஸ் 25 sin 5x plus sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் plus 5 cos 5x. புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கன்னா 5 அப்படியே வச்சுக்குவோம், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 5x. அகைன் இந்த 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5, அதனால தான் 5 into 5 25, இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும் sin 5x. அதே போல் sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெறும் cos 5x வரும், cos 5x வரும். அகைன் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5, அதனால தான் இந்த 5 cos 5x. ஸோ இப்போ d ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயரோட வேல்யூ u v dash அதாவது e பவர் x இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக வரும் மைனஸ் 25 sin 5x ப்ளஸ் 5 cos 5x. அடுத்து ப்ளஸ் du dash b இந்த டேர்ம் ஃபுல்லாக வரணும் 5 cos 5x ப்ளஸ் sin 5x இன்ட்டு e பவர் x. இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை e பவர் x காமனாக வெளியே எடுத்துடலாமா? இப்போ என்ன வருது பாருங்கள், மைனஸ் 25 sin 5x ப்ளஸ் 5 cos 5x ப்ளஸ் 5 cos 5x ப்ளஸ் sin 5x. sin 5x இங்கே மைனஸ் 25 இருக்குது, இங்கே ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது மைனஸ் 24னு வரும். இந்த மைனஸ் டென் நம்ம பின்னாடி எழுதிக்கலாம். அடுத்து இந்த டேர்ம் மட்டும் முன்னாடி எழுதிக்கலாம். cos 5x வந்து 5 ப்ளஸ் 5 10 டைம்ஸ் இருக்குது. அப்போ 10 cos 5x இங்கே வந்து மைனஸ் 24 தான் வருது, 24 sin 5x. இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர், e பவர் x இன்ட்டு 5 cos 5x மைனஸ் 24 sin 5x. இதில் காமனாக வேறு ஏதாவது வெளியே எடுக்க முடியுதா? வெளியே எடுத்துடலாம். 2 டேபிள் வெளியே எடுக்கலாமா? 2 வெளியே எடுத்தோம்னா e பவர் x 2e பவர் x இன்ட்டு 5 cos 5x மைனஸ் 12 sin 5x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th one. Find the second order derivative of function e power 6x cos 3x. Okay, so first இது y ன்னு எடுத்துக்கிறேன். u ஓட வேல்யூ e power 6x, b ஓட வேல்யூ cos 3x. இங்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power x னா நமக்கு வெறும் e power x தான் கிடைக்கும். ஆனால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power ax, இந்த ஏன்னு எதனா ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் முன்னாடி வந்துடும். நல்லா பாருங்கன்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e பவர் ax இஸ் ஈக்குவல் டு e பவர் ax. நம்ம நார்மலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் ax அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். மறுபடியும் இந்த ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஏன்னு வருமா? அப்போது e பவர் ax டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a e பவர் axன்னு கிடைக்கும். இதை டேரெக்டாக ஞாபகம் வச்சுட்டாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நம்ம டேரெக்டாக இதை ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். இப்போ u dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது? 6e பவர் 6. இந்த v dash காசை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin 3xன்னு வரும்.
அகைன் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 வரும், அந்த 3 நம்ம முன்னாடி போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ y dash is equal to uv dash, அதாவது e power 6x into minus 3 sin 3x plus 6 e power 6x into cos 3x. இப்போ minus 3 e power 6x sin 3x plus 6 e power 6x cos 3x. இதே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஆனால் காமனாக வெளியே எடுத்துக்கோன்னா நமக்கு ரெண்டே டேர்ம் தான் கிடைக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ மைனஸ் 3 வெளியே எடுத்துடலாமா, இல்லை 3 sin x 3 e power 6x வெளியே எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் sin 3x plus 2 cos 3x. இப்போ இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது u, இது v. என்ன இது பாருங்க, u ஓட வேல்யூ 3 e power 6x, u dash ஓட வேல்யூ 3 into இது 3 கான்ஸ்டன்ட், e power 6x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6 e power 6x கிடைக்குமா. ஓகே, அப்போ இதனுடைய வேல்யூ 18 e power 6x. அடுத்து v is equal to minus sin 3x plus 2 cos 3x. அப்போ v dash is equal to minus sin டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 3x, மறுபடியும் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 plus 2 into cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin 3x, again 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3. இப்போ என்ன ஆகுது பாருங்க, minus 3 cos 3x minus 6 sin 3x. இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d square y dash எழுதிருக்குன்னா, அப்போ y double dash எழுதிக்கிறேன். y double dash is equal to uv dash 3 e power 6x into minus 3 cos 3x minus 6 sin 3x plus bu dash, அதாவது 18 e power 6x into minus sin 3x plus 2 cos 3x. இப்போ ரெண்டுத்துலேயே காமனாக என்ன வெளியே எடுத்துடலாம்னு பாருங்க, 3 வெளியே எடுக்கலாம், e power 6x வெளியே எடுக்கலாம். அப்போ 3 e power 6x வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் 3 cos x cos 3x minus 6 sin 3x, இங்கே 3 times 3 தான் வெளியே எடுத்துருக்கோம், அப்போ இங்கே 6 வந்து ரிமைனிங் இருக்குமா. ஓகே, அப்போ மைனஸ் 6 sin 3x plus 12 cos 3x. 3 e power 6x அப்படியே இருக்கட்டும், minus 3 sin minus 3 cos 3x plus 12 cos 3x ஆட் பண்ணும்போது 9 cos 3x. அடுத்து மைனஸ், ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன், minus 12 sin 3x. அகைன் ஒரு 3 வந்து வெளியே எடுத்துடலாம், 3 வெளியே எடுத்தோம்னா இங்கே ஏற்கனவே ஒரு 3 இருக்கா, 9 ஆகிடும், e power 6x, இங்கே 3 cos 3x minus 4 sin 3x. அப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர் 9 e power 6x into 3 cos 3x minus 4 sin 3x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். y is equal to tan inverse. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது, dy by dx is equal to tan inverse டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 divided by 1 plus x ஸ்கொயர்னு வரும். இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், d square y by dx ஸ்கொயர். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா 1 plus x ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 எடுக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக, அதாவது 1 plus x ஸ்கொயர் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்னு எடுத்தோம்னா அது டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும் minus 1 x பவர் minus 2 வரும். அகைன் இந்த உள்ளே இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். ஓகேவா, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம், 1 plus x ஸ்கொயர்னு போடுவோம். இப்போ பாருங்கள், இது எரேஸ் பண்ணிடுறேன். அப்போ 1 plus x ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus 1
1 plus x square whole power minus 2 into இந்த x square differentiate பண்ணும்போது 2x. அப்போ minus 1 into 2x minus 2x. The whole power minus 2 denominatorல எழுதிக்கிற 1 plus x square whole square. அப்போ final answerனு பார்த்தோம்னா minus 2x divided by 1 plus x square whole square. இதுதான் வந்து final answer. ஸோ கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 9th ஒன், y is equal to log of log x. 2 முறை log இருக்கு, இது கொஞ்சம் கவனமாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு y dash is equal to, ஃபஸ்ட்டு இந்த லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னாகும், 1 divided by இதுக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே வந்துடும் log x. மறுபடியும் இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னாகும், 1 by x. அப்போது y dash ஓட வேல்யூ என்ன ஆகுது, 1 divided by x log x. ஓகேவா, இது நம்ம இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், அதனால இதை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். x log x ஹோல் பவர் மைனஸ் 1 எடுக்கலாம். சரிங்களா, அடுத்து y டபுள் டேஷ். இப்போ இது உள்ள இருந்து இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2 கிடைக்குமா, மல்டிப்ளை மறுபடியும் எக்ஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதில் u வந்து எக்ஸு, b வந்து லாக். u டேஷோட வேல்யூ 1, b டேஷோட வேல்யூ 1 by x. இப்போ எக்ஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபார்முலா என்ன, uv டேஷ் ப்ளஸ் du டேஷ். பாருங்க, uv டேஷ் எக்ஸ் இன்ட்டு 1 by x ப்ளஸ் du டேஷ் log x இன்ட்டு 1. இந்த எக்ஸோ எக்ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்னு வரும். நான் இங்கே டேரெக்டாக போட்டுடுறேன், நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டெப்புலாம் இங்கே போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்குவாங்க. நான் இங்கேயே வந்து டேரெக்டாக ஆன்சர் போட்டுறேன். அப்போது 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா, இதை ரீரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 டிவைடட் பை ஹோல் பவர் மைனஸ் 2 டினாமினேட்டர் வரும்போது ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இது மறுபடியும் மைனஸ் 1 இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர் மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10. Find the second order derivative of the function sin log x. இது y is equal to எழுதிக்கலாம். இப்போ y is equal to sin log x கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ y dash கண்டுபிடிக்கலாம். y dash first order derivative. sin டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos. ஸோ sin xனா cos x, sin log xனா cos log x. ஓகே, இப்போ அகைன் இந்த log x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா. ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by x. அப்போ என்ன ஆகுது, cos log x divided by x ன்னு வருது. இது y dash. அடுத்து y double dash. ஸோ இதில் u by v மெத்தடில் இருக்கா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u divided by v இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, vu dash மைனஸ் ub dash divided by v ஸ்கொயர் இந்த கண்டிஷனில் எழுதணும். இப்போ u ஓட வேல்யூ cos of log x, அடுத்து v ஓட வேல்யூ x, u dash ஓட வேல்யூ காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் லாக் எக்ஸ், மறுபடியும் லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by எக்ஸ்னு வரும், அதை நம்ம டிவைடட் பை எக்ஸ்னு போட்டுக்கலாம். இப்போ வி டேஷோட வேல்யூ 1. இப்போ இதை இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, du டேஷ், அதாவது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் minus uv dash x log x into 1, sorry cos log x into 1 வேண்டாம், divided by v square x square. இங்க நியூமரேட்டர்ல இந்த x இந்த x கேன்சல் ஆயிடுதா. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, மைனஸ் கூட காமனா வெளியே எடுத்துடலாம். sin log x plus cos log x whole divided by x square. அப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர் மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்.
ஸோ இது டிஃப்ரென்ஷியேஷன் காட்டணும் அப்படின்னா ப்ராக்கெட் போட்டு காட்டிக்கலாம்.